ஆழிப்பேரலை கோர தாண்டவத்தின் 20வது ஆண்டு நினைவு நாள். மலர்களை தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் ஏராளமானோர் அஞ்சலி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர் முதல் தகவல் அறிக்கையில் வெளியானதால் அதிர்ச்சி. தங்கம் விலையில் பவுனுக்கு 200 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு பவுன் 57,000 ரூபாய்க்கு விற்பனை. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்ததாக தகவல். நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் புல்லட் காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறை முடிவு. இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்தநாள் விழா. முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. நடுவண் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக பயணம் ரத்து. ஜனவரி மாதம் வரவுள்ளதாக தகவல். 2023-24 ஆண்டில் பாஜக 2024 கோடி ரூபாய் நன்கொடை பெற்று நாட்டிலேயே முதல் இடத்தில் உள்ளதாக தகவல். இந்தியாவில் 36 ஆண்டுகளுக்கு முன்பு தடை செய்யப்பட்ட சல்மான் ருஷ்டியின் புத்தகம் டெல்லியில் விற்பனை செய்யப்பட்டதால் பரபரப்பு. பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகிலேயே மிகப்பெரிய அணையை கட்ட சீனா முயற்சித்து வருவதாக தகவல்.